ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் ஸ்வீஸ் இன்டர்லாகனுக்கு போய்கிட்டு இருந்தோம் லாஸ்ட் வீக். ஸோ அந்த வீக்கில் நான் போகிறப்ப என்ன பார்த்தேன், என்ன செய்ய போகிறோம்னு நினச்சோமோ அதை வீடியோவாக எடுத்து ஒரு கண்டென்ட் மாதிரி க்ரியேட் பண்ணலாமேன்னு சொல்லி தான் இந்த ஐடியா. ஸோ இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். இதுக்கு பேர் அரஸ்டுஸ்டன்னு சொல்லி ஒரு இடம். அதாவது ஸ்வீஸில் அரஸ்டுஸ்ட்ன்ற சொல்ல இடம். இங்கே இந்த மலைக்கு மேலால் ட்ரெயினில் ஏறலாம். அந்த ட்ரெயினில் தண்டவாளம் செய்து அதை வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் கிட்டவா போய் பார்க்கலாம் நாங்கள் போய். ஸோ அதைத்தான் நாங்கள் பார்க்கறதுக்குன்னு இன்றைக்கி போயிருக்கோம். பட் அவங்க இன்றைக்கி 5:30 வரைக்கும் தான் அதை திறந்துருப்பாங்க சொல்லி சொன்னேன். சரி அப்போ செய்யலாமான்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போயிட்டு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இல்லை நார்மலாக இந்த இது ஆக்டிவிட்டீஸ் அவங்க 4th மேக்கு அப்புறம் தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். என்னென்னு சொன்னால், இப்போ இங்கே வெதர் அவ்வளோவா சரியில்லை. மழை பெய்யுது, ஸோ குளிர் அடிக்குது, வெயில் அடிக்குது, மாறி 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 வந்திருக்கு. அப்படியே அந்த ட்ரெயினில் சப்போஸ் நாங்கள் மேலே போகிறப்ப மலையில் அப்படி வந்தால் பழுக்கி விட்டுருமா. ஸோ அதனால் நாங்கள் போனேன்ட்டு இதாக போயிட்டு இது பண்ண போனோமே அது சொதப்பிட்டுது எங்களுக்கு. ஸோ சரியா இன்னொரு இடத்துக்கு போவோம்னு சொல்லி இப்போ இங்கேருந்து நாங்கள் அடுத்த இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகியிருக்கிறோம். அங்கே செய்யலாம்னு சொன்னவங்க இப்போ அங்கே போயிட்டுருக்கா பார்க்க போகிறோம். சப்போஸ் அங்கே பண்ணலாம்னு சொன்னால் ஓகே, இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்க போகுதுன்ட்டு எனக்கு எதுவுமே எந்த பிளானுமே கிடையாது. போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஓகே, கை அணைக்கக்கூடாது தண்ணி. இங்க அசோக் ஹாசினி அவ்வளோ செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க? இங்கே எப்படி விழுந்துடுமா? நீங்கள் விழுந்துடுவீங்க. இதில் என் பொண்ணு அழுகிறான்னு சொன்னால், என் மாமனுக்கும் மருமகளுக்கும் சண்டை ஆகிட்டுது. ஸோ அதனால தான் அவள் அழுகிறா. அவன் என் தம்பி இங்கே போயிட்டான். மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். ஐயா நாங்கள்லாம் அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து அப்படியே க்ராஸ் பண்ணி இங்கே ஒரு இடத்துக்கு ஒரு பாலம் ஒன்று இருக்குது, அங்கே போக மட்டும் நினச்சி தான் போய்கிட்டு இருந்தோம். அப்போ போகிற வழியில் இவ்வளோ பெரிய மலைகளுக்கு மேலே வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதானே, தண்ணி இது பண்ணுறது. அதுக்கப்புறம் மலைகளில் ஸ்னோ. அது இப்போ சம்மர் டைமில் தொடங்கல தான், ஆனாலும் அவ்வளோ இந்த மலைக்கிட்ட போனால், ஸ்விஸ் மலைக்கு போனால் எப்போவுமே ஸ்னோ இருக்குது. இன்டர்லாகன் சொன்னாலே மலையோட சேர்த்து ஸ்னோ அவ்வளோ அழகாக இருக்கும்.
அதைத்தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவோம் வேண்டிட்டு இதில் எடுத்து காட்டிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த இடத்துக்கு டெஸ்டினேஷன் வரைக்குமான ஒரு இடம் அதை வரைக்கும் தான் நான் வீடியோ போடுறேன். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்கிறத நான் உங்களுக்கு திருப்பி இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, அங்கே தான் பெரிய சம்பவமே நடந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க தானே, அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து அதாவது அந்த ஒரு இது மாதிரி, அந்த வளைவு மாதிரி. ஸோ எனக்கு என் தங்கச்சியாளுக்கெல்லாம் ஒரு சண்டையே வந்துட்டுது. அதில் வந்து என்னென்னு சொன்னால், அவங்க தங்கச்சியாக்கள் சொல்லிச்சு, நம்ம என்னென்னு சொன்னால், இல்லை அது விளைக்கிறவே இவங்க மனிதர்களால் தான் அது அதை வெட்டி இப்படி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லை அதெல்லாம் இயற்கையாகவே அது அப்படியே வந்தது. அப்புறம் இன்னொரு தங்கச்சியோட சண்டை அதெல்லாம் ஸ்னோ இல்லை, அது ஜஸ்ட்டு கல் அப்படின்னாங்க. டைரெக்டாகவே கொண்டு காட்டினாங்க பிறகு அந்த வீடியோவில். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோ காட்டினாங்கன்னு சொன்னால் பாருங்கள் தங்கச்சி, இது வந்து ஒரிஜினல் ஸ்னோ. இங்கே வந்து நீங்கள் என்ன அவ்வளோ அடிக்கிற வெயிலாக இருந்தாலும் இந்த இடத்துல போனால் எப்போவுமே வந்து ஸ்னோ இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா தானே அந்த அப்படி வருது, இயற்கையாகவே அது அப்படியே அந்த வருது. உண்மையாகவே அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாலே ஃபுல்லாக ஒரு இடத்துல சுற்றி பார்த்தா ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸாகவே இருக்குது. எல்லாமே வந்து மலையிலேருந்து இயற்கையாகவே வருது அந்த 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 தண்ணி வந்து. ஆனால் நாங்கள் அங்கே போகலாது. அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் பார்க்குறதுக்கான இது எங்களுக்கு இல்லை, யாருமே போகலாது. அது என்ன ரொம்ப டேஞ்சரஸான இடம்ன்றோடய அதுக்கு விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த வெளியில் இருந்து பார்க்க தான் இப்போ இருக்க அழகு. என் தம்பி கூட சொன்னான், மேலே பார்த்து கடைசியில் மேலே சொர்க்கத்துக்கு போயிடாதீங்கன்னு சொல்லி கூட என் தம்பி கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தான். பயமாக இருந்துச்சு தான். என்னதுன்னா ரோடுகளும் வந்து சின்ன ரோடுகள். ஸோ அப்போ எதுவும் நாங்கள் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ இங்கே விட்டுருவோம், அதாவது கார் ஓடும்போது சரி இங்கே விட்டுருவோம். அவ்வளோ அழகாக இருக்கும், இயற்கை அவ்வளோ அழகு. எவ்வளோத்துக்கு அழகோ அவ்வளோத்துக்கு ஆபத்தும் கூட. இந்த இடத்துலலாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அப்படியே வளைஞ்சு வந்து. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சந்தேகம் தான், இது எப்படி அப்படியே வருதான்னு சொல்லி கிட்ட போயெல்லாம் பார்க்குறாங்க. அது இயற்கையாகவே தான் அப்படியே வந்திருக்கு. அப்படி வந்த அடையாளங்கள்லாம் அது அந்த ஸ்னோ வந்து அப்படியே கட்டி ஆகிட்டு, அந்த குளிரில் வந்து கட்டி ஆகிட்டு. நாங்கள் போன டைம் நல்ல வெதரன்னு நம்பி தான் போனோம். பட் என்ன ப்ராப்ளம், நாங்கள் போகிறப்போ மழை ஸ்டார்ட் ஆகிட்டுது. குளிர் என்னடா இது சம்மரா இல்லாட்டி எத்தையா எதுவுமே எங்களுக்கு புரியலை. அதாவது என்ன இந்த இவரா இல்லாட்டி சம்மராண்டே புரியலை. என்ன மழை வருது, குளிர் அடிக்குது, அப்புறம் பார்த்தா சூரியன் வருது, ஒன்றுமே எங்களுக்கு புரியலை. இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக ஸ்னோ தான். இந்த பக்கம் குளிர். நான் இன்னும் அதான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஜூலை மாதம் அப்படி போய் பார்க்கலாமேன்ற சொல்ல ஒரு ஐடியா இருக்குது. ஜூலைலேயும் இப்படி இருக்குமான்றது, ஆனால் இப்படி தான் இருக்குமான்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் லாஸ்ட் இயர் ஏதோ போன ஞாபகமாக இருக்குது. இப்போக்கையும் இப்படி தான் இருந்தது. ஸோ அப்போ நான் நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கிறனால உங்களுக்காக நான் இன்னொரு தடவை இந்த இடத்துக்கு போகிறேன். எங்களோட வீட்டில் இருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு 3 ஹவர்ஸுக்கு மேலே ஆகிட்டுது அங்கே போகவே. ஸோ போயிட்டு வரவே எங்களுக்கு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் ஆகிட்டுது. போய் பிரயோசனம் இல்லை எங்களுக்கு அங்கே போனது. பிரயோசனம்னா மழை. ஆனால் சம்பவத்தை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன நடந்துச்சு, எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. பட் இதில் வந்து உங்களுக்குன்னா இது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். போகிறப்போ சுவிஸா ஃப்ரான்ஸா எங்கள் வெதர் பார்த்து போகவே முடியாது. ஏன்னா வெதரில் காட்டும் சூரியன் அப்படின்ற, ஆனால் வெளியில் போனால் மழை பெய்யும், குளிர் அடிக்கும். ரொம்ப 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 கஷ்டம். என் வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டம். குளிரோ வெயிலோ நாங்கள் கணக்கவே முடியாது. என்ன ட்ரெஸ் போடுறத விட கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ இதோடு நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் இந்த டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்த்துக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என் சேனலை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு. ஓகே, பாய்.